So hey guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவனாசி ரோட்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா உக்கடம் சுந்தரபுரம் வழியாக நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே இப்போது ரேஸ் கோர்ஸு வழியாக போயிட்டு இருக்கோம். நம்ம நேராக இப்போ ரேஸ் கோர்ஸ் வழியாக சுந்தரபுரம் போவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கிருந்த க்ராஸ் பண்ணி வள்ளலூர் க்ராஸ் பண்ணி நம்ம நேராக வந்து இருக்கூர் பட்டினப்புல்லூர் அந்த பக்கம் போயிடுவோம் காய்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரூட்டு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இந்த வழியாக போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அது இல்லாமல் நேற்றெல்லாம் நான் வந்து சின்ன விளாக்ஸ் இது பண்ணேன். பட் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்ததுனால நான் அதை வந்து யூஸ் பண்ணலை. அதை வந்து அப்படியே டிலீட் பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. ஏன்னா டெய்லி அப்லோடு முதல்ல இருந்த மாதிரி டெய்லி அப்லோடு எல்லாம் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அவ்வளோ வந்து என்கிட்ட வீடியோஸும் இல்லை டெய்லி அப்லோட் பண்ணுற மாதிரி. பட்டு டைமிங் எனக்கு வந்து இப்போது சரிப்பட்டு வரல. அது இல்லாமல் நான் டெய்லி வ்ளாக் கூட பண்ண முடியல. முதல்லலாம் டெய்லி வ்ளாக் 1 மந்த்து ஒரு 4 மந்த் வந்து டெய்லி வ்ளாக் போட்டிருக்கேன். பட்டு இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம ஃப்யூச்சரில் திருப்பி ஆரம்பிப்போம். டெய்லி வ்ளாக் வந்து ஃப்யூச்சரில் திரும்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்லி ட்வைஸ் வீடியோஸ் போடுற மாதிரி பிளான் பண்ணேன். அது வந்து கண்டினியூ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் காய்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரேஸ் கோர்ஸ் ரீச் ஆகிருக்கோம். நேராக வந்து நம்ம வந்து ராமநாதபுரம் வழியாக வந்து போயிடலாம். அங்கேருந்து நம்ம நேராக வந்து உக்கடம் போகலாம் காய்ஸ். உக்கடம் ரோடு கனெக்ட் பண்ணிடலாம். உக்கடம் ரோடு போய் நம்ம வந்து நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே யூட்டர்ன் அடிச்சிருக்கோம் நேராக உக்கடம் போகிறதுக்காக. கைஸ் மழை வரும்போதெல்லாம் இங்கே சூப்பராக இருக்கும். ஆனால் வெயில் அடிக்கும் போது வேறு லெவலு ஃபுல்லாக வெயிலாக இருக்கும். இப்போ உக்கடம் ரீச் ஆகிருக்கோம். ஆனால் செம்ம வெயில் அடிக்குது. 2 நாளாக வந்து கொஞ்சம் கூலிங்காக இருந்தது. பட் இப்போ பார்த்திங்கன்னா மழை வர்ற மாதிரியே இருக்குது. ஆனால் மழை வரப்போகுது இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருக்கூர் தாண்டி போயிட்டு இருக்கோம். நான் நேராக அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். சுந்தரபுரம் போனேன்ல காய்ஸ். உக்கடம் தாண்டி போய் இந்த பக்கம் வந்துட்டேன் நேராக. ஆனால் இங்கே வர்ற வரைக்கும் நான் எந்த வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணலை. அப்படியே வந்துட்டேன் இந்த பக்கம். ஏன்னா சரி பேட்ரி வந்து பேக்கப் வந்து வேணும்னு நினச்சி கம்மியாக ரெக்கார்ட் பண்ணேன். இங்கே வர்ற வரைக்கும் ரொம்ப கம்மியாக ரெக்கார்ட் பண்ணேன் காய்ஸ். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப தூரம் வந்தாச்சு. நம்ம வந்து வண்டி ஸ்பீடாக ஓட்டினா வந்து காற்று சத்தம் அதிகமாக கேட்குது. அதுக்காக ஒரு மைக்கு வரும். பட் அந்த மைக் வந்து எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக தெரியுது. 4:30 5 o'clock ஆகிட்டு இருக்குது காய்ஸ். ஸ்கூலுக்கு பசங்க எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த நேரம் ஆயிடுச்சு. நிறைய பசங்க எல்லாம் ஸ்கூலில் தான் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock மேலே ஆகிட்டு இருக்குது.
நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம், அதனால் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அது இல்லாமல் இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி இங்கே பார்த்த சின்ன பசங்க வந்து ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக நான் திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்கேன். எல்லாம் உக்காந்துட்டாங்க, எல்லாம் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. நான் நினச்சி இப்போது ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் அவங்க எல்லாம் உக்காந்துட்டாங்க. வர கைஸ், இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா சூலூர் பக்கம் போயிட்டு இருக்கோம். நல்லா லாக்காக இருந்தது கொஞ்ச நேரம் முன்னாடி, ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக டல் ஆகிடுச்சு. பறவைல நல்லா பறந்து போயிடுச்சு, போயிட்டு இருந்தது நல்லா பறந்து வந்துட்டு இருக்கு. ஃபோக்கஸ் அடிக்குது இல்லை, அதை வந்து பார்த்தீங்கன்னா இது ஆகிட்டு இருக்கு. ஸோ க்ளீன் பண்ணுவோம், அப்போது வந்து கிளியராக இருக்கும். சூலூர் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரோடு ஃபுல்லாக உடச்சி போட்டிருக்காங்க. இப்போ நான் காரணம்பேட் வரைக்கும் போனேன், சிக்னல் தாண்டி திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஃபுல்லாக உடச்சி போட்டிருக்காங்க. புது ரோடு செய்கிறாங்க. ஆனால் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடு வந்து இப்போ தான் போட்டாங்க, ரீசெண்டாக தான் வந்து க்ளீன் ரோடு போட்டாங்க. பட் என்னன்னு தெரில, இங்கே திருப்பி ஆல்ட்ரேஷன் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. கீழே அண்டர் கிரவுண்டு தோண்டிட்டு இருக்காங்க. கீழே ஐ திங்க் பைப் லைன் போடுவாங்களா ஏதோ பண்ணுவாங்க, அண்டர் கிரவுண்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை, பைப் போடுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. பெருசாக குழி தோண்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஐடியா வந்து எதுவுமே இல்லை, எனக்கு ஐடியா இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு. ஆனால் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ ரீசெண்டாக தான் இது வந்து ரோடே போட்டிருக்காங்க. இது ரோடு போடுறதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம், ஆனால் ரோடு போட்டுக்கு அடுத்து பண்ணுறாங்க. தெரியுது ஊரில் பார்க்குறது சூப்பராக இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். காட் ஃபோட்டோ, சாமி ஃபோட்டோ பாருங்கள் காய்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. நான் காரை பார்க்கல, நான் இங்கே பார்க்குறதுக்கு நிப்பாட்டுவேன். சூப்பராக இருக்குது காய்ஸ் பாருங்கள். கோயில் ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சாமியோட ஃபோட்டோ வேறு லெவல் காய்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து நான் இதெல்லாம் சவுத்தில் தான் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து தெரியுது, அதிகமாக பார்த்துருக்கு காய்ஸ். சாமி சிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டில் செய்கிறது வந்து ரொம்ப டஃப்பு தான், டஃப்பாகவும் இருக்கும். பட் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா சூலூர் வழியாக நம்ம ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். தெரியாமல் இந்த ரோட்டுக்குள்ளே வந்துட்டேன் காய்ஸ். ஃபுல்லாக குழியாக இருக்குது, தெரியாமல் வந்துட்டேன். இந்த நெக்ஸ்ட் டைம் இந்த வழியாக நான் கண்டிப்பாக வரமாட்டேன். எவ்வளோ குழியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இருக்கூடூர் ரோடு தான், இன்னும் கிளியர் ஆகலை காய்ஸ். இன்னுமே இந்த பிரிட்ஜை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணலை. இன்னுமே பார்த்திங்கன்னா நிறையா வேலை வந்து மீதியாக இருக்குது. ஆனால் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் மாதிரியே இருக்குது. ஃபுல் ஆஃப் ரோடிங் பண்ணல காய்ஸ், ஃபுல் ஆஃப் ரோடிங். எவ்வளோ குழி இருக்குது தெரியுமா. என்னாலலாம் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இந்த கேமரா வந்து முன்னாடி மாட்டும் போது
உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி இருக்குமா இல்லையா வண்டி ஓட்டும் போது ரோடோடது. எனக்கு வந்து ரோடு கிளியராக தெரியுது காய்ஸ். இந்த கேமரா வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டுக்கு கீழே தான் வருது. ஸோ எனக்கு வந்து கேமரா வந்து கரெக்டாக இருக்கா, கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கா, அது கூட எனக்கு தெரியல. ஓரளவுக்கு தான் தெரியுது. பட் எனக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ரோடோட ஃபோக்கஸ் தான் வருது அதிகமாக. எனக்கு ரோடு விசிபிலிட்டியாக இருக்குது, ஃபுல்லாக வந்து கரெக்டாக தெரியுது எனக்கு ரோடு. ஆனால் கேமரா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய ஃபோனு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டுக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்குது. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, ரோடு எனக்கு கிளியராக பார்க்க முடியுது. இதனால் என்னென்னா நான் வந்து டைவர்ட் ஆக மாட்டேன் காய்ஸ். மோஸ்ட்லி வந்து கேமரா மேலே தூக்கிட்டேன் நான் இங்கே டைவர்ட் ஆகிடுவேன். ஏன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா இல்லையா அது எல்லாமே. ஸோ எனக்கு கொஞ்சம் தான் விசிபிலிட்டியாக இருக்குது. எனக்கு வந்து கேமராவில் வந்து கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சம் கேமராவை இப்படி தூக்கி பார்த்துருவேன். தூக்கி பார்க்கும்போது ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அது இல்லாமல் பிளாக் மாஸ்க் போட்டுருவேன். ஸோ அதில் வந்து எனக்கு ரோடு மட்டும் தான் தெரியணும், அது அந்த மாதிரி பண்ணி வச்சுருவேன். அப்போ எனக்கு என்னென்னா ரோடு மட்டும் தான் தெரியும் காய்ஸ். அந்த கேமரா பார்க்க வேண்டியது தேவை இருக்காது. கேமரா பார்க்க வேண்டியது எனக்கு மோஸ்ட்லி வந்து நான் பார்க்க மாட்டேன். எனக்கு நேராக பார்த்துட்டே ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் சில வாட்டி கேமரா வந்து ரெக்கார்டிங் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக மட்டும்தான் நான் வந்து அப்படி தூக்கி பார்த்துருவேன். ஸோ கைஸ், கேமரா கிளியர் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு கிளியர்னஸ் இல்லைனால க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து கிளியாரிட்டியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். லாங் ஜர்னி போகலான்னு பிளான் பண்ணுவோம் எப்போச்சு. ஆனால் இப்போ வந்து ஊருக்கு போவோம், அதுக்கடுத்தா லாங் ஜர்னியை ட்ரை பண்ணுவோம் காய்ஸ். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another video. Till that, bye bye, have a good day, safe ride. Boom.